ஹாய் பீப்புள், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேட்டில் வர்ற பேரா ஜம்பிள்ஸ் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். பேரா ஜம்பிள்ஸ்க்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்தீங்க, கொஷின்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேராகிராஃபை 4ஆவோ 5ஆவோ பிரித்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அது சீக்வன்ஸ் ஆர்டரில் போடணும். ரைட்டா? ஸோ சம்டைம்ஸ் 4 பார்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் 5 பார்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் 6 பார்ட்டாக கூட இருக்கலாம். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதை சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் காமிக்கிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் இன்க்ளூடிங் ரீட்டைல், transit systems, enterprise, educational institutions, event organizing, finance, travel, etc. have now started leveraging these beacon solutions to track and communicate with their customers. Second point, a beacon fixed onto a shop wall enables retailers to assess the proximity of the customer and come up with a much targeted or personalized communication like offers, discount and combos and products in each shelf. Third point, smartphones or other mobile devices can capture the beacon signals and distance can be estimated by measuring received signal strength. Fourth point, beacons are tiny and inexpensive micro-location based technology devices that can send radio frequency signals that notify nearby Bluetooth device of their presence and transmit information. இப்படி 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அது படிக்கும் போது என்ன ஆகுது, ஏதோ பீக்கன் லைட்ஸ் பற்றி சொல்கிறாங்கன்னு தெரியுது. இதை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணோம்னா அப்போ பீக்கன் லைட்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் அதான் சொல்லுது. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பிகம்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ பீக்கன்ஸ் அ டைனி இம்ப்ரெசிவ் மைக்ரோ லொகேஷன் பீக்கன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னாடி இப்போ அடுத்து பீக்கன்ஸோட தியரி எங்கே சொல்கிறாங்க, பீக்கன்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த தியரி பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதர் மொபைல் டிவைசஸ் கேன் கேப்சர் த பீக்கன் சிக்னல்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கேன் பி எஸ்டிமேட்டட் பை மெஷரிங் ரிசீவ் சிக்னல் ஸ்ட்ரென்த். இது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டாங்க, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது தியரி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி சாம்பிள் எடுக்க போறோம். அது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்ல யூஸ் ஆகுது, ரீட்டைல், டிரான்சிட் சிஸ்டம், என்டர்பிரைஸ், எஜுகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி லிஸ்ட் போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் அப்ளிகேஷன் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் பார்த்துட்டோம், அது என்ன தியரியில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம், இது எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு பார்த்துட்டு கடைசியில் அதில் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து பேசுகிறோம். அப்ளிகேஷன்ஸ் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கோமா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசுகிறோம். அதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட். பீக்கன் ஃபிக்ஸ்ட் ஆன் டு a ஷாப் வால். இங்கே ஒரு ஷாப், ஒரு கடையை பற்றி பேசுகிறோம். பீக்கன் ஃபிக்ஸ்ட் ஆன் டு a ஷாப் வால் enables a retailer to assess the proximity of the customer. என்ன பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் நம்ம இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணோம்னா 4 3 1 2ன்னு வரும். லாஜிக் பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது தியரி எடுத்துக்கிறோம், அப்புறம் அதோட அப்ளிகேஷன் ப்ராட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து முடிக்கிறோம். இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். தேங்க்யூ.